இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீனை நல்லா ஆயிரும், நல்லா வந்து அதை துண்டு துண்டாக அழகாக பீஸாக வெட்டி அதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு வைக்க போகிறோம். ஒவ்வொரு குடி குடிக்க வரோம். அதை நல்லா இப்போ நல்லா பீஸாக நமக்கு என்ன சைஸு வேணுமோ அதை அழகாக கட் பண்ணி துண்டாக போடணும். போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒழுங்காக வெட்டுற வேலையை பார்ப்போம். நல்லா வெட்டி துண்டாக வெட்டிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மீன் முட்டை கிடச்சிது. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ரெடி வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வெறும் வானலில் போட்டு முதல்ல வறுப்போம். நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி மசாலா செய்யணும். வானலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மசாலா வடகம் கொஞ்சம் போட்டு கடுகு கொஞ்சம், அப்புறமேட்டா அரைச்ச வெங்காயத்தை இப்போ அதில் போட போகிறோம். அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கல் உப்பு தேவையான அளவு. அப்புறமேட்டா பார்த்தா பூண்டை கொஞ்சம் நல்லா இடித்து நுணுக்கி போடணும். அதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி அதில் தக்காளி அரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு வானலில் புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மறுபடியும் மிளகாத்தூள் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுட்டு என்ன பவுடர் போடுறாங்கன்னா பவுடர்னு தெரில. அப்புறம் எங்கள் வீட்டில் பறித்த கருவேப்பிலை அதை போட்டு நல்லா கிண்டி அப்புறம் அதில் ஊற்றி நல்லா எங்கள் வீட்டுக்கார விட்டு கிண்ட வச்சு அப்புறமேட்டா குழந்த அழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு. அப்புறம் வானலில் கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா ஊற்றி அந்த மசாலா பொடி இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூனு, அப்புறம் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு அப்புறம் நல்லா கழுவுன மீனை இப்போ அதுக்குள்ளே போட போகிறோம். நடுவில் இரும்பல் கொஞ்சம் வந்துடுச்சு. மீனை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ சாப்பாடில் சாப்பிட்டோமா ஒரு கட்டிங்கை போட்டோமா அப்படியே ஜாலியாக இருக்கும். இந்த